ஹாய், வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம். லவ்லி ஷேப்மா உங்கள்ட்ட அருமை, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, வயக்காட்டு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வறுத்த தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோடலேருந்து கொஞ்சோண்டு மசாலா எடுத்து இதில் நான் கொஞ்சம் இந்த மீன் குழம்புல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லவ்லி ஷேப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். உணவே மருது. தேங்க்யூ. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கு இல்லை மீன் குழம்புக்கு கூட்டாஞ்சோறு மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாம். அப்படியே புடிசாக நறுக்கிக்கலாம். இப்படி தான் நறுக்கிய வெங்காயம். நல்லா புடிசாக நறுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். இது ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு, அதனால் பசங்களை வச்சு கூட்டாஞ்சோறு பண்ணுறேன். நல்லா அப்படியே நைஸ் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பச்சை மிளகா ரெண்டாக கீரிக்கலாம். ரெண்டாக கீரினா பச்சை மிளகா, இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். வாவ், நல்லா அடுப்பு எரியுது. இப்போ ஒரு சட்டி வச்சிடலாம். நல்லா சட்டி நல்லா காயிட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சட்டி காயிட்டோம். ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா காய விடலாம். இப்போ நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெடிக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன வேணும், பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். வா, நல்லா சவுண்டாக கேட்குது. பச்சை மிளகாய் போட்டுடலாம். தேவையான அளவு கருவேப்பிள்ளை. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் உரிச்ச பூண்டும் போட்டுடலாம். நல்லா சின்ன வெங்காயம் உரிச்ச பூண்டு இதில் போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டோம். இதுவும் இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பசங்களோட, அதனால் நல்லா தக்காளியை நல்லா வதங்க விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஆல்ரெடி மீனில் மஞ்சத்தூள் நல்லா நிறையா போட்டு நல்லா இது பண்ணியிருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். ஓகே, இப்போ நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு மல்லித்தழை போட்டுடலாம். அடுத்தது புளி கரைச்சல். புளியை கரைச்சாச்சு. புளி கரைச்சல் நல்லா திக்காச்சு. புளி கரைச்சலை போட்டுடலாம் தேவையான அளவு. நல்லா புளி கரைச்சி இது நல்லா கொதிக்க விட்டுணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலா, அந்த மசாலா தண்ணி ஊற்றிடலாம். மீன் தலை, வால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு குழம்புக்கு மேக்ஸிமம் வீட்டுங்களில் மீன் தலையும் வாழையும் தான் யூஸ் பண்ணி குழம்பு வைப்பாங்க, வறுவலுக்கு போட மாட்டாங்க. ஓகே, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கூட்டாஞ்சோறு மீன் குழம்பு ரெடி. இப்போ இதை இறக்கிடலாம்.